இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பீட்ரூட் பொரியல் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே எப்படி வீட்லேயும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கொஞ்சம் போல் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுதே நம்ம பீட்ரூட் வந்து 150 கிராம் இருக்குது. இதையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கணும். இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம பீட்ரூட் பொரியலில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பீட்ரூட் எல்லாமே வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. ஏற்கனவே வேக வச்ச கொண்டக்கடலை இது. இப்போ நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்துருங்க. இந்த பீட்ரூட் பொரியல் வேகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பீட்ரூட் பொரியலும் வந்து நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு. பீட்ரூட்டும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்மளுடைய சுவையான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பீட்ரூட் பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.